மாயம் காணாத விண்மீன்களே, ஆஹா இப்பெண் பூவின் சொந்தங்களே, பாசம் தேவை என்றே தேடும் பெண் தாமரை, நீரில் நில்லாமலே வார்க்கும் அன்பின் மழை, சாயம் பூசாவளை பருத்தி தாயின் தோற்றத்திலே ஒருத்தி, சாயம் பூசாவளை பருத்தி தாயின் தோற்றத்திலே ஒருத்தி. வீட்டுக்குள் பூங்காவை உருவாக்குவாள், தோசைக்கல் ஓசைக்கும் ஸ்வரம் தேடுவாள், 7 வண்ணங்கள் உறவு சேர்த்து செய்வாளோர் உலகு, சாதிக்க போதிக்கும் கல்லூரியோ இவள் ஆதிக்கம் செய்வார்க்கு முள்வேலியோ, புதுமை பூவான பிறவி கடமையோயாத காட்டருவி, செந்தாமரையோ குளநீரில் மலரும் பெண் தாமரையோ மனம் நூறில் வளரும், சாயம் பூசா வெள்ளை பருத்தி தாயின் தோற்றத்திலே ஒருத்தி. என்ன மாமா இது கெட்ட பழக்கம்? சாப்பிடுற தட்டுல தாளம் போட்டுட்டு இருக்கீங்க, தட்டை கீழே வைங்க மாமா. ஐயே, என்னண்ணே இது கெட்ட பழக்கம்? சாப்பிடுற தட்டுல தாளம் போட்டுட்டு இருக்க, தட்டை கீழே வைங்க. அம்மா எங்க மாமா? அம்மா எங்க? நான் போய் கூட்டிட்டு வரேன். அம்மா டின்னர் ரெடியா இருக்கு, சாப்பிட வா. ஏய், உனக்கு பசிச்சா நீ போய் சாப்பிடு, என்ன ஏன் டிஸ்டர்ப் பண்ற? மாமா வந்து உட்கார்ந்திருக்காரு. ஐயோ, நீங்க 2 பேரும் போய் சாப்பிடுங்க, எனக்கு பசிக்கலடி. இங்க பாரு, இப்ப நீ வரலனா நான் உன்னை கட்டி பிடிப்பேனா, முத்தம் கொடுப்பேனா, செல்ல கொஞ்சம் போடி. சரியான தொல்லை பிடிச்சவ. அம்மா அம்மா, பாத்தீங்களா மாமா, அம்மாவை எப்படி கூட்டிட்டு வந்த? பின்றமா மாமா, அம்மா மனசுல இன்னும் என்ன பத்தின சந்தேகம் ஓடிட்டு தான் இருக்கு. எப்பவும் பப்பாளி பழம் மாதிரி பல பலன்னு இருக்கிற மூஞ்சி என்ன சந்தேகப்படுறதுனால பாருங்க சுட்ட கத்திரிக்காய் மாதிரி சுருங்கி போச்சு. பாத்தீங்களா? நீங்க தான் அதை கிளியர் பண்ணணும். ராஜி, இன்னைக்கு சுஷ்மா என்ன பிரசவாஸ்பத்திரி கூட்டு போனாமா, இவ ஏன் அங்க போனாங்கிறதுக்கான விளக்கம் எனக்கு கிடைச்சிடுச்சுமா. சுஷ்மாவோட ஃப்ரெண்ட் ஒருத்திக்கு பிரசவம் ஆயிருக்கு, தாயும் சேயும் நல்லா இருக்காங்க, அவங்கள பாக்குறதுக்கு தாமா இவ அங்க போயிருக்கா. தேவையில்லாம நாம இவளை சந்தேகப்பட்டுட்டோம். சுஷ்மா நல்ல பொண்ணுமா. போதுமாமா, இப்ப திருப்தியா?
இப்பவாது சாப்பிடு. வேலையை பார். எனக்கு கை இருக்கு, எங்களுக்கும் போட்டுக்க தெரியும். ராஜி, இன்னும் என்னம்மா கோவம் அவ மேல உனக்கு? நீ உன் வேலையை பாரு. வர வர நீ அவளுக்கு அடிக்கிற ஜால்ராவை என்னால தாங்கவே முடியல. மாமா, அம்மாவுக்கு பிடிக்காதது 2 பேர் தான். ஒன்னு சுஷ்மா, இன்னொன்னு யாரு? ஷாமா? இல்ல மாமா, கிருஷ்ணவேணி. ஆமா மாமா, கிருஷ்ணவேணி. கிருஷ்ணவேணி யார் தெரியுமா? கிருஷ்ணவேணி இப்ப இந்தியாவிலே இல்ல, அவங்க லண்டன்ல இருக்காங்க. கிருஷ்ணவேணி எங்க பாட்டி மாமா, அப்பாவோட அம்மா. அந்த கிருஷ்ணவேணி பாட்டிய அம்மாவுக்கு பிடிக்காது. ஏன்னா அப்பாவும் அம்மாவும் லவ் பண்ணப்ப அந்த காதலுக்கு வில்லியே கிருஷ்ணவேணி பாட்டி தானே அப்பா சொல்லுவாரு. அதனால அம்மாவுக்கு கிருஷ்ணவேணிங்கிற பேரை கேட்டாலே அலர்ஜி. என்னம்மா, கரெக்ட் தானேம்மா? ஆமா, அவங்க எங்க காதலை எதிர்த்தாங்க. எனக்கும் அவங்களுக்கும் ஆகாது. எதுக்கு இப்ப தேவையில்லாத பேச்செல்லாம்? என்னம்மா அதுக்குள்ள? போதும்ண்ணே, நீ இன்னும் சாப்பிடவே இல்ல. அதான் போதும்னு சொல்றேன்ல. மாமா, சப்பாத்தி வைக்கவா? வேண்டாமா வேண்டாமா, போதும். அம்மா, என்னம்மா, நான் நல்லா சமாளிச்சேனா? என்னது? மாமா கிட்ட நீ மாட்டிக்காம உன்னை நல்லா காப்பாத்தி விட்டேன்ல. அப்படின்னா? அதாம்மா அந்த கிருஷ்ணவேணி. அப்பாவோட அம்மான்னு சொல்லி சமாளிச்சிட்டேன்ல. கிருஷ்ணவேணிமா, பிரசவம் பாக்குற டாக்டர்னு சொல்லாம டாபிக்க நைஸா திருப்பிட்டேன் பாத்தியா? நான் உன் பொண்ணுமா. எங்க அம்மாவை எப்பவும் எங்கேயும் யார்கிட்டையும் நான் மாட்டி விடவே மாட்டேன். இங்க பாருமா, இந்த ரகசியம் நமக்குள்ளேயே இருக்கட்டும். மாமா கிட்ட கூட சொல்லாத என்ன? ஐ லவ் யூ மம்மி. ஏய் போடி போடி வெளியில. அம்மா அம்மா என்னம்மா சொல்றல? அம்மா கிருஷ்ணவேணியை பத்தி இவளுக்கு எப்படி தெரியும்? யாருக்குமே இது வரைக்கும் தெரியாத ரகசியம் இவளுக்கு எப்படி தெரிஞ்சது? இவ யாரு? யார் இந்த சுஷ்மா? இது என்ன மர்மம்? என்ன நடக்குதுன்னு ஒண்ணுமே புரியலையே. கடவுளே, என்னை காப்பாத்து, என்னை காப்பாத்து. நம்ம வீட்ல நாங்க தங்கி எத்தனை நாள் ஆச்சுப்பா? ஆமாம்மா, நீ இங்கே வந்தது ரொம்ப சந்தோஷமா இருக்கும்மா. சொல்லப்போனா இன்னைக்கு தான் நான் நிம்மதியாக டின்னர் சாப்பிட்டேன். உங்க பேத்திக்கு தான்ப்பா திடீர்னு உங்க மேல பாசம் பொங்கிடுச்சு. உங்களை பாக்குறதுக்காக அவ அப்பாவே எதிர்த்து சண்டை போட்டாப்பா. எனக்கே ஆச்சரியமா போச்சுப்பா. அதான் வந்ததும் தாத்தா பேர் சொல்லி டசன் கணக்கில் சாக்லேட் வாங்கிட்டல. என்ன குஷி? தூக்கம் வருது தாத்தா. பாத்து படுத்துக்கோ. குட் நைட்மா. நல்ல தூக்கம் வருதா? படுத்துக்கோ. அப்புறம் பிசினஸ்லாம் எப்படிமா போயிட்டு இருக்கு? பெரிய முன்னேற்றம் ஒன்றும் இல்லை உமா. காம்படிஷன் பயங்கர அதிகமாயிடுச்சு. டேலண்டட் ஒர்க்கர்ஸ் கிடைக்க மாட்டேன்றாங்க. என்ன பண்றது? அதான் நானே மேனேஜ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்பா, இவ தூங்கிட்டாப்பா. ஐ திங்க் ஆமாம்மா. அந்த அஞ்சலியை போய் பார்க்கலாம். அவ ரொம்ப பிரச்சனை பண்றது இல்லை உமா. மாசமா வேற இருக்காளா?
கொடுத்தது சாப்பிட்டு சமத்தா தூங்கிடுறா. ஆனால் என்ன பார்த்த உடனே என் புருஷக்கிட்ட கொண்டு போய் விடுங்க, நான் கல்யாணத்தை நிறுத்தணும் அப்படின்னு அடம் பிடிக்கிறேன். அப்பா, அவ யாரு, எந்த ஊரு, பிரதீப் எப்படி இவளுக்கு பழக்கம், அவன் எப்படி இவளை ஏமாத்துனா, இந்த மாதிரி ஏதாவது விஷயம் அவகிட்ட கேட்டீங்களா? இன்னும் இல்லையம்மா. நாசமா போச்சு. அந்த பிரதீப் அஞ்சலின்னு ஒரு பொண்ணே இல்லன்னு தைரியமா சொல்லிட்டு இருக்கான்ப்பா. இப்ப கல்யாணம் வரைக்கும் போயிட்டான். இவன் அவன் தான் புருஷன் சொல்றாளேமா. ஒருவேளை பிரதீப் சொல்றது உண்மையா இருந்து இந்த பொண்ணு சொல்றது பொய்யா இருந்தாப்பா? ஒருவேளை இவன் நமக்கு வேண்டாத எதிரிங்களோட செட்டப்பா இருந்தா? நாம இவளை நம்பி கடைசி நேரத்துல இவன் நம்ம கழுத்தை அறுத்துட்டானா நாம தானப்பா மாட்டுவோம். நான் இதை யோசிக்கலையோமா. சரி வாங்கப்பா, நம்ம இப்பயே போய் செக் பண்ணி பார்க்கலாம். குஷி இங்கே தூங்கட்டும்பா. அஞ்சலி, சார் போலாமா சார்? நான் ரெடியா இருக்கேன் சார். என் பிரதீப்பை பார்க்கணும் சார். சார் ப்ளீஸ் சார், ப்ளீஸ் சார், நான் சொல்றதை கேளுங்க சார். நான் இந்த கல்யாணத்தை நிறுத்தணும் சார். சார் அவர் குழந்தை என் வயித்துல வளருது சார். சார் ப்ளீஸ் சார், கொஞ்சம் இறக்கம் காட்டுங்க சார் ப்ளீஸ். இருமா இருமா இருமா. நான் பாத்துக்கிறேன். நீதான் அஞ்சலியா? ஆமா. நீங்க? நான் பிரதீப் அக்கா. பிரதீப்போட அக்காவா? அவரு வீட்டுக்கு ஒரே பையன் தானே சொன்னாரு. பொய் சொல்லிருக்கான். பொய்யா? சார் என்ன காண்டாக்ட் பண்ணி விஷயத்த சொன்னாரு. உன் வயித்துல என் தம்பி குழந்தை இருக்குன்னு கலாட்டா பண்ணிட்டு இருக்கியாமே, என்ன நாடகம் அது? யாரும் அனுப்புனாங்க? ஏன் என்னோட தம்பி வாழ்க்கையை இப்படி கெடுக்கிறேன்? இது பாரு, மரியாதையா உண்மையை சொல்லிடு. ஏதாவது பணகிட வேணும்னா வாங்கிட்டு இடத்த காலி பண்ணு. சும்மா நிறுத்துங்க. நான் யார் வாழ்க்கையும் கெடுக்கல. உங்க தம்பி தான் ஏலகிரிக்கு வந்து என் வயித்துல புள்ளைய கொடுத்துட்டு போயிட்டாரு. இங்க பாருங்க, அவரு போட்டு மோதிரம். இந்த மாதிரி 1000 மோதிரம் கடையில கிடைக்குது. இந்த மோதிரம் போட்ட எல்லாருமே என் தம்பி பொண்டாட்டி ஆயிட முடியுமா? சரியான ஆதாரம் காட்டு. நான் சொல்றது சத்தியம் மேடம். ஒரு நிமிஷம் இருங்க. இங்க பாருங்க. அவரும் நானும் சேர்ந்து எடுத்துக்கிட்ட போட்டோ. நீ அவனை எங்க பார்த்த? எப்படி பார்த்த? நான் சேலத்துக்கார பொண்ணு. எனக்கு அம்மா இல்ல. எங்க அப்பா ஏலகிரியில இருக்க ஒரு கம்பெனி எஸ்டேட்ல வேலை பார்த்துட்டு இருந்தாரு. அவரை பாக்குறதுக்கு நான் போற வழியில நான் பிரதீப்பா ஒரு கார்டன்ல அடிக்கடி பாப்பேன். அவர் என்ன பாப்பாரு, நான் அவரை பாப்பேன். ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்து சிரிச்சுப்போம். எனக்கு அவரை ரொம்ப பிடிச்சது. ஒரு நாள் திடீர்னு அவர் எங்க அப்பாவோட வீட்டுக்கே வந்துட்டாரு. எப்படி அவர் எங்க அப்பாவை ஃப்ரெண்ட்ஷிப் பிடிச்சாருன்னு எனக்கு தெரியாது. அதுக்கப்புறம் எங்க அப்பா வீட்ல இல்லாத நேரத்துல வீட்டுக்கு அடிக்கடி வர ஆரம்பிச்சாரு. அப்பதான் நான் தனியா வீட்ல இருக்க நேரத்துல இந்த தப்பு நடந்து போச்சு. இதான் அஞ்சலியா? அழாத அஞ்சலி, அழாம சொல்லு. அவர் மேல நான் அவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தேன்க்கா. வீட்டு அட்ரஸ் எல்லாம் கூட கொடுத்தாரு. சென்னைக்கு போய் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொன்னாரு. மறுநாள்ல இருந்து அவரை காணோம். எங்கெங்கயோ தேடின, கிடைக்கவே இல்லை. அந்த நேரத்துல
வாந்தி மயக்கம் வந்தப்பதான் அவரால நான் மாசமா இருக்கேன்னு எனக்கு புரிஞ்சது. இதுக்கு மேல காத்திருக்கிறது வேஸ்ட்னு நானே சென்னைக்கு வந்துட்டேன். அவரு கொடுத்த அட்ரஸ்க்கு நான் போனேன். அப்புறம் தான் அது பொய்யான அட்ரஸ்னு தெரிஞ்சது. என் வாழ்க்கையை வெறுத்துட்டு மனசு உடைஞ்சு போய் தற்கொலை பண்ணிக்கிறதுக்காக போனேன். யாரோ ஒருத்தர் என்னை காப்பாத்தி பிரதீப தெரியும்னு சொன்னாரு. அப்புறம் பார்த்தா அவரையும் காணும். இந்த சார நீங்க கூட்டிட்டு வந்துட்டாரு. இப்ப வேற அவருக்கு கல்யாணம் ஆகுதுன்னு சொல்றாங்க. அவரு ஏன் இப்படி மாறினார்னே தெரியல. ப்ளீஸ்ங்க, உங்க தம்பி கல்யாணத்தை தடுத்து நிறுத்துங்க மேடம். என்ன அவரோட சேர்த்து வச்சிருங்க. ப்ளீஸ் மேடம், என்ன சேர்த்து வச்சிருங்க. நான் சொல்றதெல்லாம் சத்தியம் மேடம். சரி, இது பாரு, உன் முடிவுல நீ கடைசி வரைக்கும் தைரியமா நின்னு போராடுவியா? என் புருஷனை காப்பாத்திக்க நான் என்ன வேணா செய்வேன் மேடம். சரி, நான் கூப்பிடுறப்போ இவரோட கிளம்பி கல்யாண மண்டபத்துக்கு வந்துரு. நான் கிளம்புறேன். மேடம் மேடம் ப்ளீஸ் மேடம், ஒரே ஒரு தடவை பிரதீப்பை இங்க கூட்டிட்டு வாங்க மேடம். என்னை பார்த்ததும் நிச்சயம் அவர் மனசு மாறிடுவாரு மேடம். என்ன மனைவியே ஏத்துக்குவாரு மேடம். சரி, இது பாரு, நீ நிம்மதியா இரு. எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். சரியா? நீ படுத்துக்கோ, நான் போறேன். அவ பொய் சொல்ற மாதிரி தெரியலப்பா. அந்த பிரதீப் தான் அயோக்கியம். இவளை நம்பி இறங்கலான்னு தோணுது. சரியான நேரத்துக்கு இவளை வெளியில விடலாம்ப்பா. அது வரைக்கும் அவ இங்கேயே இருக்கட்டும். சரி, நீ போய் தூங்கு. குட் நைட் பா. குட் நைட்மா. நீயும் சாப்பிடு. நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன். ஏமா நீயும் சேர்ந்து சாப்பிட வேண்டியது தானே? இல்ல பரவாயில்ல, நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன். ப்ளீஸ் பா. ப்ளீஸ் பா, சாப்பிடுங்கப்பா. சாப்பிடுங்க. சாப்பிடவே பிடிக்கலடி. ஏன்பா? நான் சொல்றேன். நானும் உங்க அப்பாவும் கோயிலுக்கு போயிருந்தோம். அங்க கோவில் மண்டபத்துல ஒரு ஜோசியரை பார்த்தோம். எல்லாருக்கும் அவர் ஜோசியம் சொல்லிட்டு இருந்தாரு. ரொம்ப சக்தி வாய்ந்த வாக்கு அவருக்குன்னு சொன்னாங்க. நாங்களும் பிரியா ஜாதகத்தை காட்டி கேட்டோம். என்னம்மா சொன்னாங்க? காட்டினதுக்கு அப்புறம் தான் ஏண்டா ஜாதகம் பார்த்தோன்னு ஆயிடுச்சு. ஏம்மா? அது சொல்லுங்கம்மா. அது வந்து அம்மா, எதுவா இருந்தாலும் சொல்லுங்கம்மா. நானே சொல்றேன்டா. நான் சொல்ல வேண்டான்னு தான் நினைச்சேன். ஆனா இந்த வீட்டில் நடக்கிற சில வேண்டாத விஷயங்கள் நினைக்கும் போது எதுக்கு ஒளிவு மறைவு? எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டுமே. இந்த பொண்ணுக்கு கல்யாணம் நடக்கும். ஆனா இந்த ஜாதகத்துக்கு 2ஆம் தார யோகம். முதல் தாரமா போறதுக்கு வாய்ப்பே இல்லை. 2ஆம் தாரமா தான். பிரியாவுக்கு 2ஆம் தார ஜாதகம் தானே அவர் சொல்லிட்டாரு. நான் நொறுங்கி போய் கிடக்கிறேன்ப்பா. ஜோசியர் கரெக்டா தானேப்பா சொல்லியிருக்காரு. பாத்தீங்களா? உண்மை என்ன இப்ப தெரியுதா? ஏதோ கட்டங்கள்லாம் பார்த்து பிரியாவுக்கு 2ஆம் தரமா வாழ்க்கப்படுற யோகம் இருக்குன்னு சொல்லியிருக்காருனா, அப்ப பிரதீப்புக்கு முதல் தாரம் அஞ்சலி தானே? கண்ணு முன்னாடி யதார்த்தமா இருக்குப்பா. அதை பார்க்க விரும்பாம நாம தான் கண்ணை மூடிக்கிறோம். முட்டாள்தனமா பேசாத. எல்லா ஜோசியமே நடந்துட்டா இருக்கு. அவங்களுக்குள்ளேயே எது சரி எது தவறுன்னு தெரியாம சண்டை போட்டுட்டு இருக்காங்க. நம்பினா கடவுள், நம்பலைனா கல்லு. நாங்க கடவுள்னு நம்புறோம், நீ கல்லுன்னு நினைச்சுக்க. ஏய், பின் எதுக்கு எழுதிட்டு இருக்க? இங்க பார், நம்பிக்கைன்றது ரொம்ப முக்கியம்.
நீ பிரதீப நம்பு, உன் காதலை நம்பு. வேற யாரு என்ன சொன்னாலும் நம்பிட்டு இருக்காத. அஞ்சலின்னு ஒருத்தி இருக்கான்னு ஒருத்தன் சொன்னா அவளை இது வரைக்கும் கண்ணில் காட்டினானா? இப்போ இவர் ஜோசியரு 2ஆம் தாரம் அதுன்னு குழப்பிட்டு இருக்க. எல்லாமே பொய். இதெல்லாம் வெறும் செட்டப். இதெல்லாம் எதையும் நம்பிட்டு இருக்காத. பெத்த பசங்க கிட்ட பொய் சொல்லி காரியத்தை சாதிச்சுக்கிற அளவுக்கு நான் ஒன்றும் அவ்வளோ மோசமானவ இல்லை. ஷாமளா, எனக்கு சாப்பாடு வேண்டாண்டி, மனசு கஷ்டமா இருக்கு. அம்மா சொல்லுங்கம்மா. என்னங்க அப்பா, ஏய், நீ ஏன்டா அதெல்லாம் சொல்ற? என்ன கொடுமைமா இதெல்லாம். இவெல்லாம் ஆளாளுக்கு என்னமோ அவங்க மனசு இருக்கிறது சொல்லிட்டு இருக்கும்போது நான் ஏன் மனசுல இருக்கிறது சொல்றதுல என்னம்மா தப்பு? இது குத்தமா? வா, நீ கொஞ்சம் பேசாம இருக்கியா? வாங்க. என்னடா இன்னும் பேசாம சைலண்டா இருக்கீங்களேன்னு பாக்க. எதுக்கு இப்போ ஓவரா பேசிட்டு இருக்க நீ? வீட்ல எத்தனை பெரியவங்க இருக்காங்க, அவங்க ஒரு விஷயம் சொல்ல வராங்க, ஒரு ஜோசியம் பார்த்திருக்கேன், ஒரு கருத்தை சொல்றாங்கன்னா உடனே உன் காது செவிடாயிடுது. எப்படி அது? உன்னை நல்லா புரிஞ்சுக்கோ. பிரியா மேல உனக்கும் அவளை பெத்தாரே அந்த திவாகர் சார், அவருக்கும் மட்டும்தான் அக்கறை இருக்குன்னு நினைக்காத. அதை தாண்டி இந்த வீட்ல இருக்கிற எல்லாருக்குமே அவன் மேல ரொம்ப அக்கறை இருக்கு. இவ வாழ்க்கை அந்த பிரதீப்பை நம்பி பாழா போயிடக்கூடாதுன்னு தான் எல்லாருமே பதறிட்டு இருக்கோம். நடந்ததுக்கு அப்புறம் எதையுமே தடுக்க முடியாது. அதனாலதான் ஏதாவது நடக்கிறதுக்கு முன்னாடியே இதை தடுக்கணும்னு முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். இதே உனக்கு மட்டும் புரியவே மாட்டேங்குது. இதெல்லாம் ரொம்ப தப்பு. சாப்பிட தட்டுல கைகள் விட்டு போற. மாமா, அவர் என்ன சொன்னாலும் ஏத்துக்க மாட்டேங்கிறாரு. முரட்டு பிடிவாதம் பிடிச்சிட்டு இருக்காரு. என்னதான் பண்றது? அதுக்கு தான் நான் ஒரு வேலை பண்ணிருக்கேன் ஸ்னேகா. என்னது? சொன்னா திட்டுவேன், சொல்லலைனாலும் திட்டுவேன். உமாவும் குஷியும் இன்னைக்கு ராத்திரி கஜேந்திரன் வீட்டுல தங்க போயிருக்காங்க. நான் என்ன முட்டாளா அவளை போய் அவங்க அப்பா வீட்டுல ராத்திரி தங்க விடுறதுக்கு? அப்படின்னா குஷிக்கு ஒரு முக்கியமான ஹோம்ஒர்க்கை கொடுத்து அனுப்பிச்சிருக்கேன். பின்னார அவ கிளியரா ஹோம்ஒர்க் பண்ணி முடிச்சிருப்பா. என்ன மாமா சொல்றீங்க? அவ குழந்தை, அவளுக்கு ஒன்னும் தெரியாது. கரெக்ட். ஆனா குழந்தைங்க போய் சொல்லாதுல்ல. மாமா, நீங்க பண்ற தப்பு. எனக்கு வேற வழி தெரியலம்மா. 4 பேருக்கு நல்லது நடக்கணும்னா எதுவுமே தப்பு இல்ல. நாளைக்கு விடியும் போது உமாவோட சாயம் வெளுக்கும். இந்த அஞ்சலியோட பிரச்சனைக்கு ஒரு முடிவு கிடைக்கும்.